ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 6க்குடையவர் சுக்கிரன், 3ல் குரு, 11ஆம் இடத்தில் சனி. இப்பொழுதுதான் சொன்னேன் இந்த 3, 6, 11 இந்த சொல்லக்கூடிய இந்த 3 காம்பினேஷன் என்னன்னு. 3ஆம் இடமான பொருளாதார ஸ்தானத்தில் போய் குரு பகவான் உட்கார்ந்தா என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக இருக்க வைப்பார். தேவைக்கு மேலே காசை கையில் வச்சுக்க மாட்டார். குரு பகவான் எப்போவுமே எளிமையாக இருப்பார். அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவர் ஜவ்வாது பூசுவார், அவர் சென்ட் அடிப்பார். அப்போ ரெண்டும் வாசனை திரவியம் தான். ஆனால் இது இயற்கையான வாசனை திரவியம், அது செயற்கையான வாசனை திரவியம் இல்லையா? ஸோ அதை மாதிரி இந்த குருவோட ஆதிபத்தியம் அந்த 3ஆம் இடத்துல பொருளாதாரத்தில் போய் உட்கார்றதுனால எளிமையை விரும்புவாங்க. இந்த ரிஷபராசி அன்பர்கள் பொருளாதாரத்தில் நிதானமாக இருப்பாங்க, எளிமையை விரும்புவாங்க, இருக்கிற பணத்தை பத்திரமா சேமிப்பாங்க, ஆடம்பர செலவு பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு கேட்டால், பையன் நல்ல பையன்தான், நல்ல சம்பாத்தியம்லாம் நல்லா பண்ணுறான், பார்த்தா அப்படி தெரியலையே, ரொம்ப சாதாரணமாக தெரிகிறாரு அப்படிம்பாங்க. அப்புறம் விசாரித்து பார்க்கும்போது தான் அவர் 2 வீடு வச்சுருக்காரு, அவர் சம்பாதிச்சு சேமிப்பு இவ்வளோ வச்சுருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். ஸோ அதை மாதிரி கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்தா தெரியும் ரிஷபராசி அன்பர்கள் எந்த நிலையில் சௌக்கியமாக இருக்காங்க அப்படின்னு. அதாவது எதிர்கால விஷயத்தை திட்டமிட்டு நிகழ்காலத்தில் சரியான முறையில் சேமிப்பு செய்கிறவங்க ரிஷபராசி அன்பர்கள் தான். இந்த 7க்குடைய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல தன்னுடைய பாவத்திலே உட்கார போகிறார். அதனால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட 13 வருஷ காலம், 14 வருஷ காலம், நாங்கள் 28 வயசுலேயே பார்க்க ஆரம்பித்தோம், வயசு 38, 40 வயசு ஆக போகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரியெல்லாம் நிறைய. ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போது பொருளாதார கட்டுப்பாடு, சேமிப்பு, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல சர்டிஃபிகேட்டு, அவங்கள பற்றின ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் அந்த பெண் வீட்டாருக்கு கிடைக்கும். பெண் வீட்டாரை பற்றி நமக்கு மணமகன் வீட்டாருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும். இவ்வளோ நாள் பக்கத்துலேயே இருந்திருக்காங்க, எளிமையாக இருந்தாங்க, அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினச்சா நல்லா தான் இருக்காங்கங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அந்த பொருளாதார அடிப்படையிலையும் படிப்புலேயும் சரி, ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். அவங்களுக்கு இந்த தாமதங்கள் காரணமாக ரொம்ப மனவிரக்கிலையும் நிறைய பேர் கல்யாணமே தேவையில்லை, இது எதுக்கு போட்டு அப்படிங்கிற ஒரு மனநிலையிலையும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நிச்சயமாக கல்யாணம் உண்டு.